ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். நான் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, பல நாள் கனவு ஒரு நாள் நினைவானதுன்னு சொல்லுவோம்ல, அது மாரி தான். நாங்க ரொம்ப நாள் வந்து ஆசைப்பட்ட ஒரு வீடு வந்து இப்ப தான் நாங்க வாங்கியிருக்கோம். அதனால ரொம்ப ரொம்ப ஹேப்பி. இன்னொன்னு இன்னைக்கு தான் நாங்க வந்து வீடு குடி போனோம். டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 12ஆம் தேதி அதாவது வைகாசி 30 அதுல தான் நாங்க வந்து வீடு குடி போனோம். அத விட்டா எங்களுக்கு நாள் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசிக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நெனைக்கிறேன். வைகாசியில தான் எனக்கு மேரேஜும் வைகாசியில தான் ஆனுச்சு. அதே மாரி குழந்தை பொறந்ததும் வைகாசி 1 தான் பொறந்தா. அதே மாரி வைகாசி 30ல தான் பால் காய்ச்சனோம். ஸோ அந்த வைகாசியில தான் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஏன் இப்படி ஒரு ஹிட்டிக்கா வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய வீடு வந்து நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு நியூ ஹவுஸ் வாங்குனோம். அது வந்து கொஞ்சம் இன்டீரியரா கொஞ்சம் உள்ள இருந்துச்சு. அந்த ஏரியா பெருசா எங்களுக்கு பிடிக்கல. ஸோ வந்து நாங்க மாறணும் நெறைய நாள் நெனச்சிருக்கோம். பட் இந்த 1 மாசத்துக்குள்ள மாறுவோங்கிறத ப்ராமிஸா நான் நெனைக்கவே இல்ல. வீடு வாங்குனதுக்கான ஸ்டோரி வந்து லவாலவான்னு போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் தனியா சொல்றேன். பட் இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்களும் வந்து வைகாசி 30 பால் காய்ச்சுறோம். அந்த வீடு வாங்குனவங்க வைகாசி 30 பால் காய்ச்சுனாங்க. பட் அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ வச்சு தான் நான் பால் காய்ச்சனோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நாங்க வந்து வியாழக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் வீடுக்கு பண்ணோம். புதன்கிழமை வீடு குடி போனோம். வித்தின் ஒரு 4 டூ 5 டேஸ் தான் இடையில இருந்துச்சு. இதுக்கு இடையில எங்க சித்தப்பா வேற பால் காய்ச்சுனாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஓல்டு ஹவுஸ நான் குடுத்ததுனால, என்னால வந்து நெறைய ரிலேட்டிவ்ஸ கூப்பிட்டோம்னா கொண்டு போய் ஸ்டே பண்ண வைக்கிறது ரொம்ப எங்க கொண்டு போய் ஸ்டே பண்ண வைக்கிறது? அக்கா வீடு, அண்ணி வீடுன்னு இருந்தாலும் ரொம்ப நெறைய ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் சுருக்கிக்கிட்டேன். அதுக்கே எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப கோவமாவும், "என்ன இப்படி பண்ணிட்ட?" அப்படிங்கிற மாரி ஒரு இது இருந்துச்சு. எனக்குமே இது கஷ்டமா தான் இருக்கு, சொல்லப்போனா. பட் அடுத்த ஃபங்ஷனுக்கு கூப்ட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் அப்படியே லைட்டா மூவ் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு அத்தை, மாமா தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்ஷன்ஸ்க்கு வந்து அந்த ஐயர் வந்து என்னென்ன ஃபார்மலா வச்சிருந்தாரோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஃபார்மலா பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸுமே ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்து அந்த கணபதி ஹோமம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் சீர் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பசுவும், லட்சுமியும் நமக்கு வந்து கன்னுக்குட்டியும் வந்து கரெக்ட்டா வந்துருச்சு. வந்ததுனால அப்புறம் அதுக்கும் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சீர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி நெறைய ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடாதனால கம்மி எங்க அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா, இந்த மாரி ரொம்ப எங்க சித்தப்பா 2 சித்தப்பா, அதுலயும் வந்து என் தம்பி மட்டும் தான் வந்திருந்தான். ஸோ இந்த மாரி ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால பெரிய லெவல்ல கூட்டம் தெரியல. இன்னொன்னு நமக்கு லேட்டா தான் என் ஃபங்ஷன்ஸ்க்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. இதுக்கு இடையில இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே பால் வந்து ஒரு சைடு பொங்கிருச்சு. நல்லா காய்ச்சி கிழக்கு புறமா தான் அதாவது பொங்கி வந்துச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்ப நல்லது அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. அடுத்து வந்து அந்த கலசம் 2 மட்டும் சாமி ரூம்ல வச்சுட்டு, பேலன்ஸ் எல்லாத்தையும் மொட்டை மாடியில போய் தண்ணி வந்து எல்லா மூலையிலயும் ஊத்துவோம்ல, அந்த மாதிரி கொண்டு போய் ஊத்துறதுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால சீரியஸா அந்த ஸ்டெப்ஸ்லலாம் நடக்கவே முடியல. அதுவும் சாரி கட்டிட்டு சுத்தமா முடியல. அப்படியே வாரி சுருட்டிட்டு போற மாரி தான் போனேன். அதே மாரி எல்லாருமே நானு, அப்பா, அம்மா எல்லாருமே வந்து எங்க அத்தை, மாமா அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து அந்த தண்ணிய வந்து ஊத்துனாங்க. என் கொழுந்தனார் 2 பேரு மொத்தத்துல அந்த 8 கலச தண்ணீல 2 வச்சுட்டு பேலன்ஸ் 6யுமே நாங்க வந்து அந்த மாடியில ஊத்திட்டோம். ஊத்துனதுக்கப்புறம் அவங்க தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டாங்களா, அந்த இடத்துல இருந்தத எங்க கையில குடுத்து சாமி ரூம்ல வச்சுட்டு எல்லார்ட்டயும் ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. இன்னொன்னு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு நெறைய அப்படியே கல்லா கட்டிரும்ல, அந்த மாதிரி கல்லா கட்டிட்டு இருந்துச்சு ஒரு சைடு. ஃபைனலா வந்து கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஃபுட் வந்து வைக்கிறதுல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். போன தடவ என்னோட பாப்பா பர்த்டேக்கே வந்து ஃபுட் எல்லாம் வச்சது எதுவுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் இப்ப ரீசென்ட்டா தானே இந்த மாரி வீடியோஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த மாரி பெருசா நமக்கு வந்து தெரியல. இன்னொன்னு நான் மட்டுமே எல்லாமே பண்ணணுங்கும்போது கஷ்டம். ஸோ என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு தான் சொல்லணும். வீடியோஸ் எல்லாமே தம்பி தான் எடுத்தான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் வீடியோ எடுக்கிறேன், இல்ல நான் வந்து ஃபோன கையில வச்சிருக்கேன் அப்படின்னா, டக்குன்னு ஃபோன கீழ வச்சுட்டு இந்தா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆள் இருக்கே தவிர, வீடியோ எடுக்கிறியா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஸோ யூடியூப்ங்கிறதே வந்து நான் தனியா எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு போயிட்டுருக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டு சைட்ல இதையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், ஒரு சில ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னால அ ப்ராப்பரா ஒரு விளாகரா வந்து எப்படி எல்லாரும் கவர் பண்றாங்களோ, அந்த மாரி கவர் பண்ண முடியாததுக்கு காரணமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்னா அது இதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா, ஒண்ணு என் பாப்பாவ பாப்பாவ பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதோ ஒரு வேலை அந்த மாரி வந்துட்டே இருக்கும்.
ஸோ என்னால பெருசா வீடியோவே எடுக்கவே முடியாது. அந்த மாரி தான் இப்போ வரையுமே ஓடிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பரா வரும். நீங்க கேட்ட வீடியோஸும் கண்டிப்பா, கண்டிப்பா உங்களுக்கு வரும். இது மாரி தான் என்னோட வீடு குடி போணுச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து லேட்டர் 10:00 மேல தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அவங்க எல்லாருமே வந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோட சிஸ்டர்னால வர முடியல. ஏன் அப்டின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப்ல இருக்கிறதுனால 365 டேஸுமே எனக்கு ஒர்க் இருக்கும். ஸோ என்ன கண்டுக்காத அப்டின்ட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டோட சிஸ்டருமே வர முடியல. அவங்க வந்து யுஎஸ்ல இருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆயிருச்சு. ஸோ அவங்களும் வர முடியல. ஹேப்பியாவே அந்த ஃபங்ஷன் முடிஞ்சுச்சுன்னு தான் சொல்லணும். நான் வாங்குன ஹோம் சீக்ரெட்ஸையும் சரி, அதே மாரி நான் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆனேன், எந்தெந்த விஷயத்தலாம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணணுங்கிறதையும், நான் கூடிய சீக்கிரம் எல்லா வீடியோஸும் போட்டுட்டே இருப்பேன். கண்டிப்பா நமக்கு லவ் அண்ட் சப்போர்ட் குடுத்துட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். டாடா! பாய் பாய்.